நமக்கு தெரிஞ்சு கொடைக்கானல்ல குணா ராக் போயிருப்போம். எட்டி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதுக்கு கம்பி வலையை போட்டு மூடிட்டாங்க. முன்னாடியெல்லாம் அதுக்குள்ள போய் நிறைய பேர் இறந்து போனனால அதை மூடிட்டாங்க. ஆழமான பகுதி எதுன்னு கேட்குறேன். ரஷ்யாவில் மர்மான்ஸ் என்ற இடத்துல இருக்கக்கூடிய போலா சூப்பர் ஹோல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் 12,262 மீட்டர் ஆழம். அதுதான் ஆழமான பகுதியாக 2011 வரைக்கும் இருந்துச்சு. 2012 அதே ரஷ்யாவில் G44 கிணறு அப்படின்ற ஒரு இடம், சாவியோ கிணறு அப்படின்ற கிணறு தான் இன்றைய காலகட்டத்தில் ஆழமான பகுதி. சரியா? இந்த ஆழமான பகுதி G44 கிணறுக்குள்ள அந்த சாவியோ கிணறு இருக்குல்ல, அந்த சாவியோ கிணறுக்குள்ள இப்ப பூமியிலேயே மிக உயரமான கட்டடம் என்ன கட்டடம்? பியூஜ் கலிஃபா. அது எங்க இருக்கு? துபாயில் இருக்கு. இந்த துபாயில் இருக்கக்கூடிய பியூஜ் கலிஃபா அப்படின்ற அந்த கட்டடத்தை தூக்கி அந்த ஆழமான அந்த சாவியோ கிணறு இருக்குல்ல அதுக்குள்ள போட்டுட்டோம்ச்சுக்க, அது மூழ்கி மேற்கொண்டு ஒரு 15 மடங்கு மிச்சம் இருக்குமா. எந்த கிணறு? சாவியோ கிணறு ரஷ்யாவில் இருக்கு. போய் பார்க்கலாமா? பார்ப்போம்டா, ஒரு நாளைக்கு பார்ப்போம்ல. அன்னைக்கு 9ஆம் கிளாஸ்ல சொன்னார், சாவியோ கிணறு G44 சாவியோ கிணறு ரஷ்யா. போய் பார்த்துட்டு வந்துருவோமா? சரி. அதே போல பூமியின் மேற்பரப்புல இயற்கையாக அமைந்த தீப்பாறைகள் இருக்குல்ல, அந்த தாய்ப்பாறையை அப்படியே குடைந்து உருவாக்கப்பட்ட குடைவரை கோயில்களை எந்த காலத்துல நம்ம மன்னர்கள் காலத்துல தோற்றுவிச்சிருக்காங்க. எந்த மன்னர்கள் காலத்துல? பல்லவ மன்னர்கள் காலத்திலையும் பாண்டிய மன்னர்கள் கூட கட்டியிருக்காங்க. அப்படி இயற்கையாகவே பாறையவே குடைஞ்சு ஒரு நகரத்தையே உருவாக்கியிருக்காங்க. நம்ம கோயில் தான் உருவாக்கியிருக்கோம். இயற்கையாக அமைந்த அந்த பாறையை குடைந்து ஒரு நகரமே உருவாக்கியிருக்காங்க ஜோர்டான்ல. அந்த நகரத்துக்கு பேர் என்ன தெரியுமா? பெட்ரா நகரம். இதெல்லாம் ஜிகேல கேட்கலாம் உங்களுக்கு கேள்வி. இதெல்லாம் நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? மைண்ட்ல ஏற்றிக்கிட்டு மனப்பாடம் பண்ணிடணும். அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கணும். பெட்ரா நகரத்துல பாறையை குடைந்து உருவாக்கப்பட்ட நகரம் எப்படா இருக்கும் சார்? அதோட பிக்சர் காட்டுங்க சார் அப்படின்னா காட்டுறேன்.